மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சென்னையில் தற்பொழுது தகவல் தொடர்பு சேவை 90% சீராகிவிட்டதாகவும் இன்னும் ஓரிரு நாட்களில் முழுவதுமாக சீராகும் என்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை முதன்மை செயலாளர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அவரிடம் எமது செய்தியாளர் ராஜா நடத்திய நேர்காணலை காணலாம். சென்னையில் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பாதிப்புகளுடன் தகவல் தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. பெரிய அளவில் தகவல் தொடர்பில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது கொஞ்சமாக நிலை சீரடைந்துள்ளது. இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டது, அதை எப்படி சரி செய்யப்பட்டது என்பது குறித்து நம்மிடம் தெரிவிக்கிறார் தகவல் தொழில்நுட்பவியல் துறை செயலாளர் ராமச்சந்திரன் IAS. சார் வணக்கம் சார். இப்போ எது போன்ற பிரச்சனைகள் இந்த கம்யூனிகேஷனில் இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு நிலை சீரடைஞ்சிருக்கு? சில இடங்களில் ஃப்ளட்டிங்னால எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகிருந்தது. சில இடத்துல மின்சாரம் வசதி இல்லாமல் அதனால் அவங்களால இயங்க முடியவில்லை. சில இடத்துல ஜென்ரேட்டர் இருந்தும் டீசல் பற்றாக்குறை இருந்தது. சில இடங்களில் ரோட் கட், அந்த கேபிள் டேமேஜ்னால அவங்களுக்கு ரோட் கட் பெர்மிஷன் தேவையாக இருந்தது. அதனால் எல்லா இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் பேசி அவங்களுடன் தொடர்பு கொண்டு என்ன பிரச்சனைகள் இருக்குது என்று தெரிந்து கொண்டு அந்தந்த துறையை நாடி இந்த பிரச்சனைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அதற்கான எப்படி அதை தீர்க்க வேண்டுமோ அதற்கான வழிவகை செய்து நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறோம். தற்சமயம் எவ்வளவு சதவீதம் தகவல் துறையில் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளது? 90% தீர்க்கப்பட்டு விட்டது. முழுவதுமாக இந்த பிரச்சனைகள் தகவல் தொழில்நுட்ப இந்த பிரச்சனைகள் முழுவதுமாக சீரடைய இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும்? இன்னும் ஓரிரு நாட்களில் இது சரி செய்யப்படும். அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் நம்மிடம் தெரிவிக்கும் பொழுது 90% தற்போது பணிகள் முடிவடைந்து நிலை சீராகியுள்ளதாகவும் தகவல் தொடர்பு முழுவதுமாக அளிக்க இன்னும் ஓரிரு தினங்களில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் எஸ் ராஜா.